இயற்பியல் மாற்றம் மற்றும் வேதியியல் மாற்றத்துக்குடைய வேறுபாடு பார்ப்போம். இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருட்கள் உருவாவதில்லை. வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருட்கள் உருவாகின்றன. இயற்பியல் மாற்றத்தில் வேதியியலில் மாற்றம் ஏற்படாது. வேதியியல் மாற்றத்தில் வேதியியலில் மாற்றம் ஏற்படும். இயற்பியல் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றம். வேதியியல் மாற்றம் ஒரு நிரந்தர மாற்றம். இயற்பியல் மாற்றம் ஒரு மீள்வினை. வேதியியல் மாற்றம் ஒரு மீளாவினை. இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸு ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நைட்ரஜனை நாம் உள்ளிழுக்கும் காற்றின் அளவு 78%. அதே மாதிரி நாம் வெளியேற்றும் அளவு 78% அப்படியே வெளியேற்றுவோம் நைட்ரஜனை பொறுத்தவரையும். அடுத்து ஆக்சிஜனை பொறுத்தவரை உள்ளிழுக்கப்படும் போது 21% உள்ளிழுப்போம் ஆக்சிஜனை. வெளியேற்றும் போது 16% வெளியேற்றுறோம். கார்பன் டை ஆக்சைடு 0.03% உள்ளிழுப்போம். வெளியேற்றும் போது அதிகமாக 4% வெளியேற்றுவோம். அடுத்து நீராவி பொறுத்தவரையும் மாறுபடும் அளவு. உள்ளிழுக்கும் போது நீராவி மாறுபடும் அளவு எடுத்துக்கிறோம். வெளியேற்றும் போது நீராவி கூடுதலாக வெளியேற்றுவோம். மந்தவாயுக்கள் பொறுத்தவரையும் உள்ளிழுக்கும் போது 0.95% எடுப்போம். வெளியேற்றும் போதும் அதேவே தான். மந்தவாயுக்களை பொறுத்தவரையும் அதே சேம் தான், 0.95% வெளியேற்றுவோம். தூசை பொறுத்தவரையும் மாறுபடும் அளவு. ஆனால் வெளியேற்றும் போது தூசு வெளியேறாது உடல்ல இருந்து, பார்த்துக்கோங்க. இல்லை, வெளியேற்றும் காற்றின் அளவு இல்லை தூசில். வெப்பநிலை பொறுத்தவரையும் உள்ளிழுக்கும் போது அறை வெப்பநிலை. வெளியேற்றும் போது நம்ம உடலோட வெப்பநிலை தான் வெளியேற்றுவோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கரைபொருள் மற்றும் கரைப்பான் சேர்ந்து தான் கரைசல் உருவாகிறது. இதில் கரைபொருளுங்கிறது சீனி, டீத்தூள் இது மாதிரி இருக்கிறதுனா கரைபொருள். கரைப்பான்கிறது நீர். இது ரெண்டும் சேர்ந்தா கரைசல். நீர் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, பொது கரைப்பான் எதுன்னு கேட்பாங்க, நீர். கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர்பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகின்றனர். ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையை அடையாது, நேரடியாக திடநிலை அடையும். இதுதான் உலர்பனிக்கட்டி. அடுத்து, இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களை பதப்படுத்த உலர்பனிக்கட்டி பயன்படுகிறது. உலர்பனிக்கட்டி எதற்கு பயன்படுதுன்னு கேட்டாங்கன்னா, இறைச்சி மற்றும் மீன்கள் சரக்குந்து மற்றும் சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் போது அப்பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. இறைச்சியும் மீன்களை பதப்படுத்த பயன்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்றும் வீசும் திசையை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுகிறது. இதில் முக்கியம்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய எது பயன்படுகிறதுன்னு கேட்பாங்க, காற்று திசை காட்டி.